ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். அதாவது ஆறுமுகம் கொண்ட பாலகன் அருள் புரிவதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த கட்டத்தை எட்டி நீங்க மேலே ஏறி போய்கிட்டே இருக்கணும். எட்ட முடியாத ஒரு நிலையை அடையணும் அப்படிங்கறதா இந்த ஒரு வாக்கியத்திற்கான பொருள். இந்த ஒரு வாக்கியத்தை நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னா, அதாவது இன்னைக்கு தமிழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தமிழகத்துல யாராலையுமே தவிர்க்க முடியாத ஒரு இடமா பழனி அப்படிங்கிற மிகப்பெரிய இடம் உருவாயிருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பழனியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியங்களும் மர்மங்களும் பல விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. தமிழர்களா இருக்கக்கூடிய நமக்கே பல விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் தெரியாம இருக்குது. அது என்ன தெரியாம இருக்கு அப்படின்னா, முதல்ல பழனியுடைய அதிசயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். வருஷத்துக்கு 70 லட்சம் பேரால அதாவது தரிசனம் பெறக்கூடிய மிகப்பெரிய தமிழ் கடவுளா இருக்கிறவர் தான் பழனியில இருக்கக்கூடிய பழனி ஆண்டவர்னு சொல்லக்கூடிய தண்டாயுத பாணி. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக பக்தர்கள் மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய தமிழர்கள்னாலையும் உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய பல நாட்டு வெளிநாட்டுல இருக்கிறவங்க கூட தமிழர்கள் மீது தமிழ் கடவுள் மீது பற்று கொண்டு இங்க இவர் தரிசனம் பெறுறாங்க. அது மட்டும் இல்லாம கேரளா, கர்நாடகா, ஆந்திராண்டு சுத்தி உள்ள மாநிலங்களிலே முருகனை தரிசனம் பெறுறாங்க. முதல்ல இங்க உள்ள முருகனுக்கு ஏன் தண்டாயுத பாணி அப்படின்னு பேரு வந்தது? அதாவது தண்டாயுத பாணி அப்படின்னா, தண்டா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது வெப்பன் அர்த்தம். கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம், முருகன் வச்சிருக்கக்கூடிய அந்த வேலை தான் தண்டா அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆயுதத்தை ஏந்தியதனால் தண்டாயுத பாணி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு பொருள் கூட இருக்குது. அதாவது அந்த ஆயுதத்தால எதிர் வரக்கூடிய தீவினைகளை அழிக்கக்கூடிய பாலகன். அது மட்டும் இல்லாம வீரம் பொருந்திய தமிழ் மண்ணில் பிறந்த பாலகன்கிறதுனால தண்டாயுத பாணி அப்படின்ட்டு பேர் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள மக்கள் மட்டும் இல்ல, கேரளாவில இருந்து நிறைய பேர் முருகனை தரிசிக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நினைக்காது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. முதல் காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த பழனி மலையில இருக்கக்கூடிய முருகன் எதை ஃபேஸ் பண்ணி நிக்கிறார் அப்படின்னா, கேரளாவை பார்த்த மாதிரி, கேரளா இன்னைக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய திசையை பார்த்த மாதிரி அந்த இடத்துல நிக்கிறதுனாலையும், ரெண்டாவது என்ன அப்படின்னா, சேர அரசர்கள் இந்த கோயில் வளர்றதுக்கு நிறைய நன்கொடைகள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதுனாலையும், ஏன் அப்படின்னா அது அமைஞ்ச இடம் இன்னைக்கு திண்டுக்கல், கொடைக்கானல் மலைப்பகுதி. அந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா கேரளா பக்கத்துல அமைஞ்சிருக்கிறதுனால கேரளா ஆண்டவங்க சேரர்கள் நமக்கு தெரியும். அவங்க இந்த கோயில் வளர்றதுக்கு நிறைய நன்கொடைகள் வழங்கியிருக்காங்க. இந்த கோயிலை கட்டுனது கூட அவங்க தான் அப்படின்ட்டு நமக்கு வரலாற்றை படிக்கும் போது தெரியுது. சோ அதனாலையும் கூட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரள மக்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், மலையாள தெய்வங்கள் எல்லாமே குழந்தையா இருக்கிறது. ஐயப்பன் ஒரு குழந்தை, குருவாயூரப்பன் ஒரு குழந்தை. சோ அந்த மாதிரி குழந்தை தெய்வத்தை வழிபடுறது அப்படிங்கிறது கேரளா மக்களுடைய மிகப்பெரிய மரபா இருக்குது. சோ அப்படி முருகன் குழந்தை வடிவமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோயில் பழனி மட்டும்தான். பழனியில தான் முருகன் பாலகனா இருக்கிறார். தமிழர்கள் மட்டும் இல்லாம தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலத்தவர் வணங்கக்கூடிய தெய்வமா இருக்கிறதுனால இன்னைக்கு உலக புகழ் பெற்று இன்னைக்கு மிகப்பெரிய கோயிலா பழனியில இருக்கக்கூடிய இந்த ஒரு கோயில் திகழுது. அது மட்டும் இல்லாம பழனியில இருக்கக்கூடிய பழனி ஆண்டவர்னு அழைக்கப்படக்கூடிய தண்டாயுதபாணி அப்படிங்கிறவர் விளங்கிட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, இந்த பழனி அப்படிங்கிறது உருவானதுக்கான பல காரணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு பழனியில ஏன் காவடி தூக்குறாங்க? இன்னைக்கு பழனியில ஏன் இவ்வளவு பக்தர்கள் போறாங்க? ஏதோ ஒரு விஷயம் வாழ்க்கையில நிறைவேறணும் முருகனை வேண்டி ஏன் பழனிக்கு போறாங்க? 6 படை வீடு இருக்கும் போது இந்த ஒரு வீடு தான் முதன்மையான ஒரு வீடு. முருகன் அப்படின்னா பழனி தான் எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும். பழனி தான் மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் முருகனுக்கு. அப்படி இருக்கும் போது ஏன் இப்படி ஒரு மரபு? காவடி தூக்கக்கூடிய விஷயம் எப்படி உருவானுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு பின்னாடி சொல்லப்படாத மிகப்பெரிய ஒரு கதை இருக்கு. அது என்ன கதை அப்படின்னா, முருகன் விநாயகரனால ஏமாத்தப்பட்டாரு அப்படின்ட்டு கோச்சுக்கிட்டு இங்க உட்கார்ந்தாரு. நமக்கு தெரியாது, ஞான பலம் கிடைக்காதனால கோச்சிட்டு இங்க உட்கார்ந்துட்டாரு. அதனால ஔவையார் அவங்களை பாராட்டி, நீயே ஒரு பழம், உனக்கு எதுக்கு பழம், அதனால பழம் நீ 80 நாள் பழனி மலை வந்தாயோ அப்படிங்கிற பாட்டு கூட இருக்குது. இப்படி பழனி மலையில வந்ததுக்கு அப்புறம் இங்க காவடி தூக்கக்கூடிய மரபு எப்படி வந்துச்சு அப்படின்னா, அதாவது முருகன் அப்படிங்கிற ஒரு போர்க்கடவுள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ அப்படி சூரபத்மனை அழிச்சதுக்கு அப்புறம் அந்த போர்ல பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட அசுரர்கள் அந்த போர்ல கலந்துருக்காங்க. அப்படி கலந்திருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா, இடும்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன் அந்த போர்ல கலந்துகிட்டு தோத்து போனதுக்கு அப்புறமேட்டு முருகனுக்கு மிகப்பெரிய பக்தன் ஆயிட்டாரு. முருகனுக்காக தான் உயிரே கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பக்தன் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நான் முருகனுக்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய தவத்துல இருக்கிறாரு. அப்படி இருக்கும் போது அகஸ்தியர் பார்க்கறாரு. அகஸ்தியர் அதாவது இந்த சிவகிரி, சக்திகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 மலைகளை தென்னிந்தியாவுக்கு கொண்டு போகக்கூடிய பொறுப்பை இந்த ஒரு அசுரன்ட்ட கொடுக்கிறாரு. சோ அப்படி இந்த அசுரன் சிவகிரி, சக்திகிரி அப்படின்ட்டு 2 மலையை தன்னுடைய தோல்ல கொண்டு இந்த இடத்துல
இடத்துல வச்சதுனால இப்படி ஒரு பழனி அப்படிங்கிற இடம் உருவாயிடுச்சு. ஆனா இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காவடி நம்ம ஒண்ணு தூக்குறோம். சோ முதல்ல காவடியை எடுத்த மிகப்பெரிய முருக பக்தன் அப்படிங்கிறவரு இந்த இடும்பன் தான். அந்த 2 மலைகளையும் காவடி மாதிரி தன்னுடைய முதுகுல தூக்கி வச்சுட்டு வந்ததுனால இப்படி ஒரு விஷயம் இந்த இடத்துல உருவாயிருச்சு. சோ அதனாலதான் இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் வந்து பழனிக்கு காவடி எடுத்து போறாங்க. ஏன் முருகன் கோயில் அப்படின்னாலே காவடி எடுக்கிற மரபு அப்படிங்கிறது இந்த இடும்பன் அப்படிங்கிற அசுரன் செஞ்சது செயலுக்கு அப்புறமேட்டு தான் இந்த அளவுக்கு பரவலா வந்து, அதாவது அந்த காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பின்பற்ற வந்துகிட்டு இருக்குது. சோ அப்படி இந்த இடத்துக்கு இடும்பன் அப்படிங்கிற ஒரு காவடி எடுத்து இந்த மலையை கொண்டு இந்த இடத்துல வச்சதுக்கு அப்புறமேட்டு முருகன் அந்த இடத்துல வந்து காட்சி தராரு. ஒரு சிறிய பாலகனா அந்த இடத்துல காட்சி தந்ததுக்கு அப்புறமேட்டு இடும்பன் அப்படிங்கிறவரு முருகனை வேண்டி அந்த இடத்துல வந்து முக்தி பெற்றாரு. சோ இப்படிதான் இந்த இடத்துல இந்த காவடி தூக்குற மரபு வந்து வந்திருக்குது. பழனி மலை அப்படின்னாலே போகர், நவபாசான சிலை, இந்த ஒரு விஷயங்கள் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா போகருக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய சித்தர் இந்த ஒரு பழனி மலை உருவாகிறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்காரு. அவர் வேற யாருமே கிடையாது, புலிப்பாணி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சித்தர். இவர் யாரு அப்படின்னா, அதாவது போகர் சித்தருக்கு அடுத்து வந்த சித்தர் அப்படின்னு சொல்லப்படுது. போகர் சித்தருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிஷ்யர் அப்படிங்கிறது கூட சொல்லப்படுது. போகருக்கு அப்புறமேட்டு, அதாவது போகர் வந்து இந்த நவபாசான சிலையை உருவாக்கும் போது அவர் கூட இருந்து பல வேலைகள் இவரு செஞ்சிருக்காரு. போகருக்கு அப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பெருமைகளையும் இந்த நவபாசனம் பற்றின அறிவையும் போகர் சொல்லக்கூடிய இந்த ஒரு அறிவுரைகளையும் உலகம் முழுக்க பரப்புனதுல மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இவருக்கு இருக்குது. சோ அதனாலதான் இவர் வந்து புலிப்பாணி சித்தர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் புலிப்பாணி அப்படிங்கிற பேர் வந்திருக்கு அப்படின்னா, புலி மீது, அதாவது இந்த ஏரியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா மலைகளால சூழப்பட்டது. அந்த இடத்துல புலிகள் நிறைய இருக்கும். புலிகள் மீது அமர்ந்து அறிவுரை பரப்புவதனால் இவருடைய பேர் பாத்தீங்க அப்படின்னா புலிப்பாணி சித்தர் அப்படின்ட்டு பேர் வந்துருச்சு. போகருக்கு அப்புறமேட்டு வந்து மிகப்பெரிய சித்தர் அப்படிங்கிறது இவரு வந்து. ஆனா இவரை பத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியறது கிடையாது. போகரை பத்தி தெரிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு போகர், நவபாசானம், பழனி, முருகன் இந்த மாதிரி எல்லா விஷயமும் தெரியறதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவருக்கு. 4448 மூலிகை செடிகள்னால உருவாக்கப்பட்டது நவபாசான சிலை அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா 81 சித்தர்கள்னால 81 பாசனங்களால உருவாக்கப்பட்டது இந்த நவபாசனம். இந்த நவபாசனத்துல சொல்லக்கூடிய 9 வகை பாசனங்கள் அப்படிங்கிறது எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதிலிங்கம், மனோசிலை, தாரம், வீரம், கந்தகம், பூரம், வெள்ளை பாசனம், கௌரி பாசனம், தொட்டி பாசனம், இப்படி சொல்லக்கூடிய இந்த 9 பாசனங்கள் கலந்த கலவை தான் நவபாசனம் அப்படின்னு சொல்லப்பட்டு நவபாசன சிலை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரலாறு. சோ இப்படி இந்த நவபாசன சிலை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் இதுல பாலை ஊத்தி அதை நம்ம குடிச்சோம் அப்படின்னா உடல்ல எந்த நோய் வராது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா அது மட்டும் இல்லாம இந்த ஒரு நவபாசன சிலையில வந்து சந்தனத்தை பூசி வச்சு அதுக்கப்புறமேட்டு, அதாவது இந்த நவபாசனத்துல ஊறின அந்த சந்தனத்தை வடிகட்டினதுக்கு அப்புறம் அதை நம்ம குடிச்சோம் அப்படின்னா எந்த ஒரு தீர்க்க முடியாத மிகப்பெரிய நோயும் தீரும் அப்படிங்கிறது தான் போகருடைய மிகப்பெரிய மருத்துவ அறிவியல் அப்படிங்கிறது நமக்கு வந்து புலப்படுது. அதாவது காம்ப்ளெக்ஸ் டிசீசஸ், இன்னைக்கு உலகத்துல தீர்க்க முடியாத எந்த ஒரு நோயும் இந்த சந்தனமும், அது மட்டும் இல்லாம இந்த 9 வகை பாசனங்களும் சேர்ந்து, அதாவது கலவையா இருக்கும் போது முருகன் மேல இந்த ஒரு சந்தனத்தை பூசினதுக்கு அப்புறம் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த இடத்துல நடக்குது. இந்த 9 பாசனங்களும் அந்த சந்தனமும் சேர்ந்து அப்படி அந்த ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு விஷயத்தை வந்து முருகனுக்கு மேல பால் ஊத்தி அபிஷேகம் பண்ணி அப்படி வரக்கூடிய அந்த கலவை நம்ம குடிச்சோம் அப்படின்னா அது அவ்வளவு மருத்துவ குணம் மிக்கது. ஈவன் அதாவது கேன்சர், புற்றுநோயை கூட குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சக்தி அதுல இருக்கு அப்படிங்கறதுதான் போகர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய மருத்துவ அறிவுரையே. சோ இப்படிதான் இந்த பழனியில இருக்கக்கூடிய முருகன் சிலையா இருக்கட்டும், இந்த பழனி மலையா இருக்கட்டும், இதுக்கு பின்னாடி பல கதைகள் இருக்குது. நமக்கு தெரியாமலே தமிழர்களுடைய பல ரகசியங்கள் இருக்குது. இப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த பழனி அப்படிங்கிறது இவ்வளவு புகழ் பெற்றதுக்கு காரணம் மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய சக்தி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த இடத்துல இந்த நவபாசனம் அப்படிங்கிறது, அதாவது பால் ஊத்தி சந்தனத்தால முருகன் சிலையில வந்து நெய்யப்பட்டு அந்த விஷயத்தை எடுத்து நம்ம குடிச்சா மட்டும் இல்ல, அந்த இடத்துல முருகன் இருக்கக்கூடிய அந்த சன்னதியில போய் நின்னாலே நம்மளோட மனசுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து காணா போயிடுது. எந்த ஒரு நோய் இல்லாம, எந்த ஒரு தவறான எண்ணம் இல்லாம, பயம் இல்லாம நம்ம வந்து நம்மளுடைய அறிவு வந்து அதிக நிலை அடையுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த நவபாசனத்திலிருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ், அதாவது அதனுடைய கதிர்வீச்சு அப்படிங்கிறது. நவபாசனம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம், அதாவது பல ரசாயனங்களால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். இதை வந்து பால் ஊத்தினாலோ இல்ல அபிஷேகம் செஞ்சாலோ இது கிட்ட இந்த சூடத்தை காட்டும் போது இதிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்கள் வந்து நம்ம மேல பட்டுச்சு அப்படின்னா அந்த கதிர்கள் பாசிட்டிவ் வைப்ஸ் அண்ட் பாசிட்டிவ் ரேடியேஷன் அப்படிங்கறது நம்ம மேல உண்டாக்குது.
இதனால பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அறிவு வந்து ஒரு எட்ட முடியாத ஒரு சரிசமமான நிலையை அடையுது. இப்படி ஒரு நிலையில இருக்கும் போது நம்மளுடைய அறிவு அப்படிங்கிறது அதிகமா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவியல் ரகசியமே. இன்னைக்கு போகர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ரகசியம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க மறந்துட்டோம். சோ இதுதான் வந்து பழனியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியமா சொல்லப்படுது. இந்த ஒரு ரகசியம் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. பழனியில இருக்கக்கூடிய விஷயங்கள் கதைகள் நமக்கு தெரியுமே தவிர இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா முருகன் அப்படின்னு சொன்னாலே 6 படை வீடா இருக்கட்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலா இருக்கட்டும், உலகம் ஃபுல்லா வழிபடக்கூடிய எல்லா விதமான கோயில்களா இருக்கட்டும், ஆனா முருகன் அப்படிங்கிறதுக்கு முழு முதல் கோயிலா இருக்கட்டும், சக்தி வாய்ந்த கோயிலா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பிடிச்ச மிகப்பெரிய கோயில் அப்படின்னா பழனின்னு தான் சொல்லி ஆகணும். இன்னைக்கு பழனி தான் உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய முருகன் கோயில் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு நமக்கு தெரியாத இன்னும் பல ரகசியங்கள் கூட அந்த பழனி மலையில ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நமக்கு புலப்படாத ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய சித்தர்களா இருக்கட்டும், அங்க இருந்து வெளிப்படக்கூடிய பல விஷயங்களா இருக்கட்டும், அறிவியல் உண்மைகளா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு தமிழர்கள் அந்த காலகட்டத்துல எவ்வளவு அறிவா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதை நிறைய பேருக்கு நம்ம வந்து பகிரணும். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.